அஷ்டமி யாகம் எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா அஷ்டகர்மங்கள் அஷ்டகர்ம யாகம். அஷ்டகர்ம யாகன்றது அஷ்டமி எதுக்குடானா எதிர்வினை, நமக்கு விரோதி, துஷ்மன், துரோகி, நம்ம கூட இருந்து அழிச்சவன், நம்ம கூட இருந்து பகைச்சிக்கணுவன், நம்மளே ஏமாற்றி தின்னவன், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யாக முறை பலியுதமாகும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு 100% இல்லை 1000% சத்தியமாக நடக்கும். இது போல் இங்கே தான் இல்லை, எல்லா கோயிலையும் அஷ்டமியில் யாகம் பண்ணி அஷ்டமியில் யாகம் பண்ணாங்கன்னா அந்த யாகத்தில் நிச்சயமாக கலந்துங்க. நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு ₹1 கொடுக்க போகிறதில்ல, ₹2 கொடுக்க போகிறதில்ல. அந்த இடத்துக்கு போய் அந்த யாகத்துக்கு உண்டான விதிமுறைகள் கேட்டு அந்த விதிமுறை பிரகாரம் நீங்கள் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். நான் இப்போது எல்லோரும் ஃபோட்டோ இதில் போட்டு எரிச்சிருக்கிறேன் அப்படின்னா அது பிரபஞ்சத்தை சேரும். புரியுதுங்களா? சித்தர்கள் ரீதியில் அதுதான் உண்மை. பொம்மைன்றதை வசியத்துக்கு பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனால் யாகத்தில் போடும்போது சில பல வழிபாடுகள் இருக்கிறதுக்கு அந்த வழிபாடு மூலிமா நம்ம மை வச்சு மந்திரம் வச்சு யந்திரம் வச்சு அதெல்லாம் உள்ளே போட்டு எரிக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும். இது சித்தர்கள் ரீதி. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய் நமோ நமக, ஓம் நமோ வரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ கொல்லமுனி குருதேவாய் நமோ நமக, ஓம் மகா காளிகாய நமோ நமக. இப்போ சொல்கிறேன், நல்லதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட கேளுங்க, கெட்டதுக்குன்னு கேட்காதீங்க.